ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி கார சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நல்ல பெரிய மிக்ஸி ஜாராகவே எடுத்துக்கலாம். சின்ன மிக்ஸி ஜாராக இருந்தால் 2 டைம் போட்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறையா எடுத்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக எடுத்துகிட்டு தக்காளி கம்மியாக எடுத்துக்கணுங்க. அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தோல் உரிக்காமல் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மல்லித்தழை இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ற கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா நெய்ஸாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்குங்க. இதில் கடுகு உளுந்து போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாங்க. சட்னியை சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சட்னி இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி நல்லா தளன்னு நல்லா கொதிக்கணுங்க. பச்சை வாடையெல்லாம் போக நல்லா கொதித்து கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம சட்னியை இறக்கி வச்சிடலாம். அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி சட்னியை கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. சட்னி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சட்னி கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சட்னியை ஒரு டைம் அரைச்சி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சட்னி தான் அரைப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.